لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல கிளியரா இருக்கும் வாய்ஸ். புரிய மாணவிகள் மற்றும் மாணவர்களே, ஒரு கிருபையாக தொடர்ச்சியாக மனஜு சலஃபுடைய வழிமுறைகளை அதில் நிலையாக இருப்பதற்காக இதுவெல்லாம் மனஜு சலஃபு கிடையாது என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு வரும். அதில் இன்று நாம் 11வது அமர்வாக இருக்கிறோம். 11வது உபதேசம். ஷேக் உமர் பாஸ்மால் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், லைஸ மின் மன்ஹஜி ஸலஃபி அத்-துஹூலு ஃபில் கலாமி வல் ஜிதாலி வல் முனாதராத். ஸலஃபு ஸாலிஹீன்கள் முறையானது வாத பிரதிவாதங்களிலும் விவாதங்களிலும் ஈடுபடுவதல்ல, மாறாக பல் يستفرغون وسعهم في التفقه في الكتاب والسنة والعمل بهما والدعوة إليه. இவர் மாறாக சலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறை என்ன? அவர்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸை புரிந்து கொள்வதிலும் அவற்றின்படி நடப்பதிலும் மக்களை அவற்றை நோக்கி அழைப்பதிலே தங்கள் முழு முயற்சியையும் செலவிடுவார்கள். இங்கு சலஃபு ஸாலிஹீன்கள் விஷயங்கள் பார்க்க 3. ஒன்று அல்-இல்ம், இரண்டாவது அல்-அமல், மூன்றாவது அன்-நஷ்ர், தாவா. இந்த விஷயத்தில் தான் அதிகமாக அவருடைய ஈடுபாடு இருக்கும். வீணான விவாத பேச்சு, சண்டை, சச்சரவு என்ற விஷயங்களை செய்ய மாட்டார்கள். கணிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவர்களே, ஒரு மனிதன் உடைய வெற்றி என்று பார்க்கும்போது அவனுடைய மார்க்கத்தில் தான் இருக்கு, நமக்கு தெரியும். இப்போ மார்க்கத்துடைய விஷயத்தில் அவர் அடிப்படையாக ஆழமான கல்வியை கற்றால் மட்டும்தான் அவர் மார்க்கத்தில் நிலையாக இருக்க முடியும். மார்க்கத்தின் ஆழமான கல்வி கற்காவிட்டால் எப்போது வேண்டுமென்றாலும் அவர் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கு இந்த விஷயத்துல நாம நினைவு கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானாக இருக்கட்டும், நம்முடைய இபாதத்தாக இருக்கட்டும், நம்முடைய மாமலாத்தாக இருக்கட்டும், இந்த விஷயத்தில் நம் மீது என்ன கடமையாக இருக்கோ அதை பற்றி அறிவதில் ஆழமாக அறியணும். நான் இங்கு பதிவு செய்வது என்ன அர்த்தம் கிடையாது, உஸ்தாத் இந்த சொத்து விஷயங்கள்லாம் படிக்கணுமா, பராயங்கள் படிக்கணுமா, அல்லது மற்ற சர்ஃபு பலாகா என்ற விஷயங்கள் படிக்கணுமா, கிசாசை பற்றி, அப்படி இங்கு நோக்கம் கிடையாது. மாறாக ஒவ்வொரு பாமர முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் மீது என்ன கடமையாக இருக்கோ அந்த கடமையை பற்றிய ஆழமா கல்வி தெரியும். இதுதான் மிக முக்கியமா. இல்ல அறக்குறையா படிச்சோம்னா என்ன ஆகும்? மேல்மட்டத்துன்னு படிச்சோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வழிகேட்டில விழுவதில் இலகுவாக ஆகும். அந்த மனிதன் ரொம்ப லேசாக வழிகேட்டில் செல்லக்கூடியவனாக இருக்கும். இப்போ கற்கக்கூடிய விஷயத்துல நாம எந்த விஷயத்தை கற்கின்றோமோ அதுல நம்ம ஆழமாக இருக்கும். அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளணும், அனைவரும் மீது கடமை. நபிமார்கள் மீது ஈமான் கொள்ளணும், குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. இந்த மாதிரி ஒரு அடிப்படையான விஷயங்களை நாம ஆழமாக கற்றுக்கொண்டோம் என்றால் நாம இந்த மார்க்கத்துடைய விஷயத்தில் நிலையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல யாரெல்லாம் மேலோட்டமாக கற்றார்களோ
அவருடைய வாழ்க்கையில ஒண்ணு சந்தேகம், இல்ல வழிகேட்டுடைய அந்த வழிமுறையில் என்ன செய்தார்கள், அவர்கள் தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டு அந்த வழிமுறை சென்றவர்களாக இருந்தார். இங்கு வீணான விவாதம், இந்த முனாவரா சொல்லக்கூடிய டிபேட்டுக்கு, வாதத்துக்கு வரையா, இப்படி எல்லாம் நான் பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு என்ன செய்யப்படல, இது சலஃபு சாலிஹினுடைய முறையே கிடையாது. இப்போ நம்ம எதுவரை நாம அறிய வேண்டிய விஷயங்கள் உறுதியாக ஆழமாக அறிவோமோ அப்பொழுதுதான் நாம தெளிவாக இருக்கும். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும் பொழுது, எந்த அளவுக்கு மரத்துடைய வேர்கள் பூமியில் ஊன்று பரவி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த மரம் புயலாக இருந்தாலும், காற்றாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும் நிலையாக இருக்கும். அதுவே செடி கொடிகளுடைய நிலை பார்க்கும் என்றால், எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவங்களுக்கு அழிவு ஏற்படும். சாதாரண ஒரு வெள்ளம், சாதாரண ஒரு காற்று ஏற்பட்டாலே அவர்களுடைய என்னாகும், நிலை குலையக்கூடியதாக இருக்கும். நம்ம பார்க்கணும், ஒரு மரத்தின் எந்த அளவு காலமாக அது நிலையாக இருக்கும். அதுவே கீழே பலவீனமாக இருந்ததுன்னா எப்போது வேண்டும் என்றால் விழும். அதாவது நாம ஒரு கட்டிடங்களை, இந்த கட்டிடத்தை கட்டும் பொழுதும், வாய்ஸ் கிளியரா இல்லையே? இப்போ கிளியரா இருக்கா? பிஸ்மில்லாஹ். ஓகே, நான் லேசாக இப்போ வரும். இப்ப பரவாயில்லையா? இப்போ நாம கட்டிடங்களை கட்டும் பொழுது முதல்ல நம்ம கீழே தான் போகணும். கீழே பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவு கட்டிடங்கள் நம்ம கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு. அந்த பேஸ்மெண்ட்ல நாம கொஞ்சம் காசு மிச்சம் செய்யணும், அல்லது கொஞ்சம் இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணா என்று போகும் பொழுது சரியாக ஆகாது. அதனால என்ன ஆகும், அந்த கட்டிடமே அழியக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போன்று இன்னொரு எடுத்துக்காட்டு, ஒரு நம்ம இயல்பான வாழ்க்கையிலே நான் பார்க்கக்கூடியது, இந்த மரத்துல காய்க்கக்கூடிய மாங்காய். இந்த மாங்காய் சிறிதாக இருக்கும் பொழுது ரொம்ப பிஞ்சாக இருக்கு, இந்த பிஞ்சு மாங்காய் என்று சொல்லுவோம். அது எது வரைக்கும் அந்த மரத்தோடு ஒட்டி இருக்குமோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனுடைய சுவை, ருசி இன்னும் அதுக்குள்ள வர ஆரம்பிக்கும். எதுவரை அந்த மரத்தோடு ஒட்டி இந்த மரத்திடமிருந்து எடுத்துக்கொண்டே இருக்குமோ அதுவரை வளர்ந்து கொண்டு இருக்கும். ஒரு கட்டத்துல மரமே என்ன செய்யும், இப்போ உனக்கு போதும், இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நீ செல்லலாம் என்று என்ன செய்யறது, அது கீழே விழுந்துரு. பழமாக ஆகும் பொழுது தானாகவே அந்த மரம் என்ன செய்யுது, அதை விட்டுரு. இது நமக்கு புரியுது. அதுவே பிஞ்சிலே பறிக்கப்பட்டது என்றால் அது என்ன, பச்சையாக இருக்கும், சின்ன 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 இந்த காயினாகும், கசக்கும், அல்லது புளிக்கும், அல்லது அந்த மாதிரி சாப்பிட முடியாத நிலை இருக்கும். இதுதான், இது நமக்கு இலகுவாக புரியுது இந்த அன்றாட வாழ்க்கையின் விஷயத்துல. மரத்தோடு எதுவரை இந்த சிறிய மாங்காய் சேர்ந்தே இருக்குமோ மரத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெற்று ஒரு அளவுல மாம்பழமாக ஆகும். அதற்கு பிறகு அந்த மரமே விடும், நானாக அதை விட்டுரும். இப்போ நிற்போம். மார்க்க விஷயத்துல நமக்கு புரிய மாட்டுது. மார்க்க விஷயத்துல நமக்கு இது ஏன் புரிய மாட்டுது? அல்லாஹ் தஆலா நம்ம மீது கடமையாக்கிய விஷயத்துல கற்றுக்கொண்டு இருந்தால்தான், நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்டே இருந்தால்தான் ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த மாம்பழம் போல இருக்கக்கூடிய ஒரு பலன் நமக்கு இருக்கும். இல்ல பிஞ்சில நாம துண்டித்துக் கொண்டோம், அல்லது சரியாக நம்ம செய்ய படிக்கவில்லை என்றால் எப்பொழுது வேண்டும் என்றாலும் மார்க்கத்துடைய விஷயத்துல வழிகேட்டில் விடக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் மனுஷன் அறக்குறை படிச்சவன்னா அறக்குறையாக தான் ஆகும். யாரெல்லாம் அறக்குறை படிச்சிருக்காங்களோ நீங்க பார்க்கலாம், அவங்களுடைய குழப்பங்கள் பெரிய அளவுல இருந்துட்டு தான் இருக்கு. அது வீடியோவில் இருக்கலாம், அல்லது மற்ற இடத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் பிரச்சனை யாருக்குறை படைத்ததுனால. இங்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம்
அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, முஆவியா பின் நபி சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல புகாரில 3116வது ஹதீஸ். ஆன்லைன்ல இருக்கக்கூடிய வாய்ஸ் கிளியரா இருக்கா? அசல் என் வாய்ஸ் கிளியரா இல்ல. அப்பப்போ மெசேஜ் பாப்பப் வருது, வாய்ஸ் கிளியரா இல்ல, வாய்ஸ் கிளியரா இல்ல. கிளியரா இருக்கும். ப்ளூடூத் வைக்கலையா இன்னைக்கு? இல்ல. முஆவியா பின் நபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கா? சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுரீதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யார் அல்லாஹு தஆலா யாருக்கு நலனை நாடுகின்றார்களோ அங்கு தஃபக்கோ. இந்த தஃபக்கோ என்பது நாம தர்ஜுமா செய்யறோம், மார்க்க கல்வி கொடுக்கிறான். ஆக்சுவலி நம்ம பார்க்கும் பொழுது தஃபக்கோ மினல் ஃபிக்ஹ், அண்டர்ஸ்டாண்டிங். தஃபக்கோ முயற்சி செய்வது, ஸ்ட்ரகிள் செய்வது, அதற்கு சொல்லப்படக்கூடிய தஃபக்கா யதஃபக்கஹு என்று அரபி படிச்சவங்க தெரியும். அங்கு நம்ம முயற்சி, கல்வி, அந்த நம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயத்துல ஆழமாக நாம் அறிவது என்ன, அந்த தஃபக்கோ ஃபித்தீனாக இருக்கு. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, டெய்லி அவங்களுடைய கல்வியுடைய ஸ்கெடியூல் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அண்டை வீட்டாரா இருந்த இன்னொரு சஹாபி என்ன செய்வாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்க ஒரு நாள் போயிட்டு தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு என்ன செய்வாங்க, நீங்க அல்லது அடிமை இருப்பாங்க, நீங்க அவங்களுடைய விளைச்சல்ல வேலை செய்யுங்க. அடுத்த நாள் இவங்க போவாங்க. அப்போ டெய்லி என்ன இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளாஸஸ் இருந்ததானே, டெய்லி இருந்ததுனாலதான் டர்ன் மாறி மாறி அவங்க படிக்கக்கூடியவராக இருந்தாங்க. இரவுல இருவர்களும் படித்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கடமை இருந்ததோ அதை அறியக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால இங்கு இந்த ஹதீஸ்லயே நமக்கு சொல்லப்படுகின்றது, மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். இங்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய இந்த சம்பவம் நமக்கு சலஃபுடைய வாழ்க்கையில கல்வி தேடுதல்ல யாருமே பின்தங்கியது கிடையாது. அவர்களுக்கு அதுல மிக குறைந்தவர்கள் தான் எல்லா விஷயத்தையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போல, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், முஆத் இப்னு ஜபல், அப்துர்ரஹ்மான் இப்னு உமர், உம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு, இப்படி என்ற சிலர் நான் என்ன எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு மிக ஆழமான கல்வி இருக்கு. இல்லைன்னா ஒவ்வொரு சஹாபாவும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கடமையாக இருந்ததோ அந்த கடமையுடைய விஷயத்த மிக ஆழமாக இருந்ததுனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஃபித்னாக்கள் வரும் பொழுது, குறிப்பாக இந்த அஹ்லுல் கலாமுடைய ஃபித்னா, முஅ்தஸிலா, கவாரிஜுடைய ஃபித்னாக்கள் வரும் பொழுது எந்த ஒரு சஹாபாவும் என்ன செய்யறாங்க, ஒரு சஹாபியும் அந்த ஃபித்னால விழல. ஒரு சஹாபியும் அந்த ஃபித்னாவில் விழவில்லை. ஏன்? அவர்கள் கற்றுக்கொண்ட, தன் மீது கடமையாக்கி இருந்த அந்த கல்வியை ஆழமாக கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் எடுத்துக்காட்ட பாருங்க, அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொள்வது. அல்லாஹு தஆலா மீது ஈமான் கொள்வது நமக்கு தெரியும், அல்லாஹ் ஒருவனே என்று. நம்ம ஒருவனே என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவர்கள் என்ன செய்யறாங்க, ஒருவன் தான் கூறுகின்றார்கள். ஆனால் அவங்களுக்கிடம் என்ன, ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய மூணுல ஒண்ணு, மூவர்கள் சேர்ந்த ஒண்ணு, இப்படி என்ற ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. இதற்கு மத்தியில சிலர் கடவுள் என்றால்
2. இந்த விஷயத்த நாம அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை என்ற விஷயங்களை ஆழமாக அறிந்தால்தான் நாம இந்த தௌஹீத் ஈமானுடைய விஷயங்கள்ல நமக்கு நிலையாக இருக்கும். இல்லைன்னா எப்பொழுதுமே என்ன வழி தவறக்கூடியவனாக ஆகலாம். அதே போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் வெறும் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய நபியாகவும் அவருடைய கடைசி தூதராக இருந்தால் மட்டும் என்ன நாம் அறிந்து கொள்வதனால் நம்முடைய ஈமானில பாதுகாப்பு என்று உத்தரவாதம் கிடையாது. மாறாக அவர்கள் இறுதி தூதராகவும் இருந்தார் என்று அறியணும். ஆனால் இதே தான் என்ன செய்யறாங்க காதியானிகள் எடுத்து வசனத்தை சொல்லும் பொழுது, இந்த வசனம் சூரத்துல் அஹஸாபுடைய 40வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், முஹம்மது என்பவர் அவர் உங்களுடைய ஆண்களுடைய யாருடைய தந்தையும் கிடையாது, ஆண்களில் அவர் தந்தை கிடையாது. வலக்கி ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ், ஆனால் அவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதர், வஹாத்தமன் நபியீன், நபிமார்களுடைய முத்திரை. இப்போ இங்க ஹாத்தம் என்ற வார்த்தைய அந்த மக்கள், இந்த காதியானி மக்கள்னு செய்யாங்க, சாதாரண பாமர முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்க இந்த வசனத்தை நாம தான் நம்புறோம். ஹாத்தம் என்பது பெர்ஃபெக்ட் என்ற அர்த்தம், முழுமையாக இருக்கக்கூடிய அர்த்தங்க காட்டுறான். அகராதியில ஒரு அர்த்தத்தை எடுத்து காட்டுறான். இப்போ நாங்க கூட நம்புறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையானவர்கள் தான். எங்கு லாஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு? எங்கு ஆஹிரு ரசூல் அல்லது ஆஹிருல் அம்பியா என்று சொல்லப்பட்டது? எங்குமே சொல்லப்படல. அதனால அங்கதான் பிரச்சனை வருது. அவர்களும் என்ன செய்யறாங்க, நாங்களும் ஏற்றுக்கொள்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் பெர்ஃபெக்ட் தான், முழுமையாக அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி தான் என்று எடுத்துக்கிறோம். ஆனால் கடைசி என்பதற்கு எங்கு ஆதாரம் இருக்கு என்று என்ன செய்யறாங்க, வலுப்புறாங்க. அல்லது பாமர மக்களுக்கு இது மாதிரி தெரியப்படுத்தி திசை திருப்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்துல அதனுடைய ஆழமான விஷயங்களை அறிந்தால்தானே இந்த மாதிரி காதியானிகளும் சரி அல்லது வரக்கூடிய சில பொய் என நபித்துவத்தை பிரகடனம் செய்யக்கூடியவர்கள் இருந்து பாதுகாக்க முடியும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க அல்லவா, எனக்கு பிறகு கிட்டத்தட்ட 30 நபித்துவத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய பெரிய பெரிய தலை உருவாகும் என்று. ஆக ஒவ்வொரு நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய விஷயத்துல ஆழமாக அறிந்து கொண்டோம் என்றால்தான் நாம் வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கும். இதுதான் சஹாபாக்களுடைய நிலையும் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய நிலையும் இருந்தது. இவங்களுடைய வாழ்க்கையில இதுதான் இருந்தது. நம்முடைய நிலை என்ன இருக்கு? நாம நேரம் கொடுக்கறது இல்ல, நமக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டா வேணும். இப்போ நம்ம நிலை எப்படின்னா, இந்த கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்டா ஃபுட்டு சமைச்சு அதை செஞ்சு யாரு செய்வாங்க? அதனால ஃபாஸ்டா என்ன செய்யணும் வேணும் என்று ஷார்ட் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ் அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டு என்ன செய்யறாரு, இதுவே போதும் என்று நினைக்கிறாரு. ஆனால் நல்லா பாதுகாக்க வேண்டும். அவர் எப்படி மற்றவருடைய பேச்சில் கவர்ந்து திசை திரும்பி வழிகேட்டில் சென்று அல்லா பாதுகாக்க சில நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை இருக்கு. என்ன காரணம்? இதுதான். ஏன்னா இந்த லத்தா என்று சொல்லுவாங்க, லத்தா அந்த சுவை, இந்த காதுக்கு சுவைக்காக நாம கேட்டோம்னா அது நீடிக்க. நாம எப்படி நம்ம வாய்க்கு சுவைக்காக மட்டுமே சாப்பிட்டோம்னா எதுவுமே நம்முடைய உடலுக்கு விட்டாது. ஏன்னா சில விஷயங்கள், சில உணவுகள் சுவையாக இருக்காது, கசப்பாக தான் இருக்கும். ஆனா நம்முடைய உடலுக்கு நல்லது. மோட்டிவேஷனல் ஸ்பீச் நமக்கு தேவைதான், நமக்கு அவசியம். ஆனா அது எப்படி, எந்த அளவு, எப்படி நாம உணவுக்கு ஊறுகாய் வைக்கிறோம்? யாராவது உணவுடைய இடத்துல ஊறுகாய் சாப்பிடுவாரா? போட்டு முழுமையாக எனக்கு ரொம்ப அது பிடிச்சமானு சொல்லிட்டு உட்கார்ந்தா என்ன ஆகும்? அல்லா பாதுகாக்கும். இதுதான் என்னுடைய நிலை. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கோ அல்லது காரச்சாரம் அல்லது ஊக்குவிக்கக்கூடிய நம்முடைய ஈமானை மடிந்திருக்கக்கூடிய அல்லது மறந்திருக்கக்கூடிய இந்த ஈமானை திரும்பவும் எழுப்புவதற்கான நமக்கு தேவைதான். அது நமக்கு ஜுமாவுடைய உரைகள் இருக்கு. ஆனால் அந்த ஊக்குவிக்கப்பட்ட விஷயங்கள் நிலையாக இருக்கணும்னா நமக்கு அன்றாட கல்வி இந்த தேவை, அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த குறிப்பாக இங்க ஏன் ஸலஃபுடைய இந்த விஷயங்கள் சொன்னாங்க? பேச்சுவார்த்தை, விவாதம்லாம் ரொம்ப மக்களுக்கு பிடிக்கும். ரொம்ப டிபேட் என்றாலே ஒரு இதாகும். என்ன ஆகுது? இதனால
மனிதன் என்ன செய்யறான், நான் வந்து ஹைலைட் ஆவேன், நான் என்னுடைய பேச்சு தான் எப்படியாவது அவனை என்ன சொல்ல வீழ்த்தணும், பேச்சுல எப்படியாவது வீழ்த்தணும் என்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு அந்த டிபேட்ல. அதனால முழுமையாக என்ன செய்யப்படுகின்றது, அதுல இன்வால்மெண்ட் காட்டுறான், இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். ஆனால் அசல் கல்வி என்பது அவனை தேடுறதுக்கு இல்லை. உண்மையாக தேவைதான். இந்த ஜிதால் எப்போ ரொம்ப மூணாவது கட்டம். அல்லாஹ் தஆலா திருக்குறள் சொல்லலையா, யுது இலா ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸன வஜாதில்ஹும் பில்லதி அஹ்சன். முதல்ல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலாவின் பக்கம் என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹ் தஆலாவின் பக்கம் நீங்க அழையுங்க ஹிக்மாவுடன், பிறகு உபதேசத்துடன். தேவை என்றால் மூணாவது ஸ்டேஜ்ல தான் ஜாதில்ஹும் பில்லதி அஹ்சன். அங்கேயும் என்ன, அந்த விவாதம் என்று வந்தா, ஆர்குமெண்ட்ஸ் அல்லது இது மாதிரி நிலை வந்தால் அங்கும் சிறந்த முறையில செய்யணும். அது தேர்ட் ஸ்டேஜ். ஆனா நம்முடைய நிலை என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எடுத்துட்டு சில வேதாக்குடைய புத்தகம் மனப்பாடம் செஞ்சுக்கிறான், சில பைபிள்ல இருக்கக்கூடிய ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் மனப்பாடம் செஞ்சுக்கிறான். எல்லாம் பாதுகாக்கணும், அவ்வளவு செஞ்சவன் குரானை முடிச்சிட்டு இருக்கு. பாக்குறோமா இல்லையா? நான் படிக்கும் பொழுது, முரபாதில் படிக்கும் பொழுது, ஒரு மாணவர் சரியா படிக்கல, அவர் கிளம்பிட்டார். நடந்த சம்பவம், முராபாதுக்கு வந்துட்டு கையில பைபிளை தூக்கிட்டு சுத்துவார். யோசிச்சு பாருங்க. ஷேக் தக்தூர் சயீத் ஹஃபிதஹுல்லா அவரை அந்த பையனை அழைச்சி, என்னப்பா கையில என்ன ஷேக் பைபிள், என்ன செய்யறேன்னு, மனப்பாடம் செய்யறேன். குரான்ல எத்தனை ஜூஸ் மனப்பாடம் செஞ்சேன்? ஷேக் ஒரு ஜூஸ் முடிச்சிரு. இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருந்தது நீ எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. இவ்வளவு நேரம் நீ வந்து குரானுடைய பெரிய அளவுக்கு நீ மனப்பாடம் செஞ்சிருக்கலாம்ப்பா. இதுல ஏன் இல்லை ஷேக், நான் வந்து ஸ்பீச் கொடுக்குறேன், நான் அந்த இது இருக்கிறேன், நான் ட்ரெயின்ட் ஆயிருக்கிறேன், இன்னாரிடம் இருந்து ட்ரெயின் ஆயிருக்கேன், இப்படி வந்து சொல்லி கடைசியில என்னாச்சு, ஒரே கிளாஸ்ல 2 வருஷம் படிச்சுட்டு முடியாது சொல்லி கிளம்பிட்டார். இதுதான் நிலை ஏற்படும். அந்த இடத்துல அவர் கல்வி, அடிப்படையான கல்வி கற்றிருந்தார்னா இந்த விஷயங்கள் இருந்திருக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் படிக்கும்போது இது நடந்த விஷயம் இப்போ இருக்கக்கூடிய நான் பார்க்கிறோம். ஆக டிபேட்டுடைய விஷயங்கள் இது பாமர மக்களுக்கு கிடையாது, இது அறிஞர் மாணவர்களோ மாணவிகளுக்கும் கிடையாது. இது சுப்ஹானல்லாஹ் மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இப்படி போன்ற அறிஞர்களுடைய விஷயத்தில் தான். அதுவும் என்ன, எல்லா நேரத்திலும் என்ன முனாகராலாம் இருக்காது. தேவை என்று இருந்தால், வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில மார்க்கத்தை, அதை உண்மையான நிலையை காண்பிப்பதற்காக அவங்க பயன்படுத்துவாங்க. அது செகண்டரி அல்லது அது அது அடுத்ததாக இருந்தது. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, இப்போ ட்ரெண்டு இதுதான், இந்த ட்ரெண்டாக இருக்கு. எங்க பார்த்தாலும் சில விஷயங்கள் மனப்பாடம் செஞ்சுட்டு அடிப்படை குரான் படிக்க தெரியல. பாக்குறோமா, குரான் படிக்க தெரியல. பின்னாடி நின்றோன்னா நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற நிலை இருக்கு. அவருடைய தொழுகை இந்த இமாமாக இருக்கு, குரானை படிக்க தெரியாது. ஆனா உட்கார்ந்து பேச சொல்லுங்க, விவாதத்துக்கு வரியா கேட்க. பாக்குறோமா இல்லையா? டிஎன்டிஜேல உட்கார வச்சு 1 மாசம் 2 மாசம் கோர்ஸ், இதுக்காகவே அவர் என்னெல்லாம் நிராகரிச்சாரோ, எப்படியெல்லாம் நிராகரிக்கணும் வேண்டும் என்று அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. 1 மாசம் 2 மாசம் அது எவ்வளோ இதோ. அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தைகளும் அல்லது அந்த மாணவ மாணவிகள் வெளியே வரும்பொழுது அதே சிந்தனையில வருது, நான் யாரை நாக் அவுட் பண்ண, நான் யாரை இந்த விஷயத்தை வந்து அவங்க நீ இந்த விஷயத்துக்கு வரீங்களான்னு. அந்த மாணவர் அல்லது நபருடைய நிலையில் குரான் படிக்க தெரியல, குரான் உச்சரிப்பு தெரியல. சில நேரத்தில் வார்த்தைகள் உச்சரிக்கும் பொழுது தவறாக உச்சரிக்கிறார். அல்லாஹ் அக்பர், குஃப்ர் வரை கொண்டு செல்லும். இதெல்லாம் தெரியாம என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி விஷயத்துல விடுறாங்க. இது நம்முடைய சலஃபுடைய வழிமுறை அல்ல. நம்முடைய வழிமுறை குரான் சுன்னாவுடைய விஷயத்தை நம்ம ஆழமாக அறியணும். திரும்ப பதிவு செய்யறேன், ஆழமாக என்றால் எல்லாத்தையும் இல்லை. என் மீது நான் ஒரு பருவ வயது அடைந்த ஒரு ஆணாக பெண்ணாக இருக்கிறேன்னா, மார்க்கம் என் மீது என்ன கடமையாக இருக்கின்றது, அந்த கடமையை நான் அறிவது ஆழமாக அறியணும். அதே போல ஒரு திருமணம் உடைய வயதாகிடுச்சு, திருமணம் முடித்துக்கணும், அந்த திருமணத்துடைய விஷயத்துல மார்க்கம் எனக்கு என்ன கடமையாக இருக்கின்றது, அதை நான் அறியணும். தகப்பன் என்ற ஸ்தானத்தில் வந்துட்டோம், தாய் என்ற ஸ்தானத்தில் வந்துட்டோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த குழந்தைகளை எப்படி பராமரிக்க செய்வது, எப்படி அதை தர்பியத் செய்வது என்று சொல்லி இருக்கிறானோ அதை கற்றுக்கொள்வது அவசியம். நான் பிசினஸ் செய்யறேன், நான் ஒரு தொழில் இப்படி என்று ஒவ்வொரு கட்டத்திலும் என் மீது கடமையாக்கப்பட்ட விஷயங்களை
நான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், ஆழமாக அறியணும். அப்பொழுதுதான் நாம இந்த குழப்பமான காலத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இங்க அலுல் கலாம் என்று சொல்லக்கூடிய அல்லது பலாசபா, இந்த பிலாசபி படிக்கக்கூடிய இந்த பிலாசபர்ஸ், இவங்களுடைய அடிப்படையை பார்த்தா ரெண்டு. ஒண்ணு, மார்க்கத்துடைய அகீதா மற்றும் ஈமான் ரீதியான அனைத்து விஷயங்களையும் புரிவதற்காக அவங்களுடைய அளவுகோல் அறிவு. அறிவை அவங்க அளவுகோலாக வைத்து என்ன செய்வாங்க, குரானையும் ஹதீஸையும் அதற்கு தோதுவாக புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்யும். இது முதல் அடிப்படை அஹ்லுல் கலாம். இதுல உங்களுக்கு ஹவாரிஜும் வருவாங்க, முஅத்தஸிலாவும் வராங்க, அஷாயிராவும் வரும், மாதுரிதியாவும் வரும். அடுத்ததாக இரண்டாவது விஷயம், இவங்களுக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸுடைய விஷயங்கள் இவங்களுடைய அறிவு கிட்டலைன்னா தாவீல் செய்வாங்க. தாவீல் அதை மாற்றி இது அர்த்தம் இப்படி கிடையாது, இதனுடைய அர்த்தம் இப்படியானது என்று தெரியப்படுத்தும். எடுத்துக்காட்டாக அர் ரஹ்மான், அல்லாஹு தஆலாவுடைய தன்மைகளை கொண்டு அர் ரஹ்மான், அவன் இரக்கம் காட்டக்கூடியவன். அல்லாஹு தஆலா அவன் ரஹ்மத்தை இறக்கக்கூடியவன் தன்னுடைய அடியார்கள். என்ன செய்யறாங்க அவங்க, இல்ல ரஹ்மான் நாம எப்படி யோசிச்சோம்னா அல்லாஹ்வுக்கு சில பலவீனங்கள் வரும், நமக்கு எப்படி இருக்கோ, அதனால அதை நிராகரிச்சுட்டு அந்த ரஹ்மான் என்பது ரஹ்மாவுடைய அர்த்தம் கிடையாது, அங்கு நம்முடைய நன்மைக்கான அஜரை கொடுப்பது. அல்லாஹு தஆலா நன்மைக்கு அஜரை கொடுக்கின்றானே, அந்த அஜரு தான் இங்க ரஹ்மாவாக சொல்லப்படுது. அஜர் கொடுப்பது என்பது ரஹ்மத்துடைய விளைவு, ரஹ்மத்துடைய ரிசல்ட். அல்லாஹு தஆலா ரஹ்மானாக இருக்கின்றான், கருணையாளனாக இருக்கின்றான். அவன் அடியான் செய்யக்கூடிய அமல்களுக்கு தக்க கூலி கொடுக்கக்கூடிய, அந்த கூலி கொடுப்பது என்ன, ரஹ்மத்துடைய ரிசல்ட். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இல்ல ரஹ்மத்துடைய அர்த்தம் கிடையாது, ரஹ்மத்துடைய ரிசல்ட். இதே போலதான் ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க, அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல இஸ்திவா என்ற விஷயத்துல மனிதன் வழிகேட்டு சென்றான். அதுல என்ன செஞ்சாங்க, இஸ்திவா எப்படி இருக்கிறான், அல்லாஹு தஆலா இஸ்திவா என்றால் இஸ்திவா இல்லை, இஸ்தௌலா ஆட்சமிக்கிறான், அதிபதியாக இருக்கிறான், அவனுடைய கையில் இருக்கு. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று வருது வசனம். அங்கு அல்லாஹு தஆலாவுடைய கரம் இல்ல, அல்லாஹுடைய பலம், அல்லாஹுடைய ஆற்றல். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், சூரத்து ஜஹர்ல வரக்கூடிய வசனம். நாம் அல்லாஹு தஆலாவுக்கு நிச்சயமாக நாம் உங்களுக்கு உணவளிப்பதே அல்லாஹுடைய திருமுகத்திற்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, உங்களிடமிருந்து நம்ம எந்த ஒரு பிரதிபலனோ இதற்கு நன்றி கூலியோ நாம விரும்புவதில்லை என்று வரக்கூடிய வசனம். அங்கு திருமுகம் அது முகம் அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய ரிதாவுக்கு. இப்படி என்று என்ன செய்யறாங்க, தன்னுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்களை தாவீல் செய்யறாங்க. ஒன்று அடிப்படை அகீதாவை புரிந்து கொள்வதற்காக, மறைமுகமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக தன்னுடைய அறிவை அவங்க பயன்படுத்துறாங்க. அதுவும் என்ன பயன்படுத்தணும் தான் நம்ம இந்த மார்க்கத்திற்கு. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, குர்ஆனும் சுன்னாவுக்கு தோதுவாக இந்த அறிவை கொண்டு போகணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இதை அசலாக வைக்கிறாங்க, இதை ஃபராக வைக்கிறாங்க. இது ப்ரியாரிட்டி, இது பிரைமரி, இது செகண்டரி. எது குர்ஆன் சுன்னா அடுத்தது, இதுதான் அசல். இதுக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா இது ரெண்டையும் நம்ம எடுத்துப்போம். இல்ல செட் ஆகலைன்னா ரெண்டாவது இவங்களுடைய வழிகேடு என்ன, இதை மாற்றி அமைப்போம். இது பிரச்சனை எங்க வரைக்கும் போகுது, அல்லாஹ் அக்பர், குஃப்ர் வரைக்கும் போகுது. ஹுலூல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடலில் இறங்குகின்ற என்ற நிலை இந்த பரேலியாவும் இந்த குறிப்பாக சூஃபியாக்களுடைய இந்த கொள்கையெல்லாம் வரும். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் என்ன காரணம், தஃபக்கோ குறிப்பாக படிக்காதனாலும் ஆழமாக நம்ம அந்த விஷயத்தை அறியாதனால பிரச்சனைகள் வந்தது. இதான் இங்கு கலாமை பற்றி நம்ம தெரியப்படுது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த சம்பவம் இங்கு பதிவு செய்திருக்கிற ரஹ்மானை பற்றி. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிதில் உள்ள தம்முடைய ஹதீஸ் மஜ்லிஸில் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார்.
அப்போது ஒரு கேள்வியாளர் வந்து கேட்டார், ஐ மாலிகே, அர் ரஹ்மான் அலல் இஸ்தவா என்பதில் இஸ்திவா என்பது எப்படி? இதை கேட்ட இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா தலையை குனிந்தவாறு நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு அவர் முகம் வேர்வையால் நனைந்தது. பின்னர் அவர் தலையை உயர்த்தி கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டார். அவர் வந்தபோது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொன்னார், அல் இஸ்திவா என்பது பொருள் தெரிந்ததே, மாலூமுன் நோன், ஒல் கைஃபு ஆனால் அது எப்படி என்பது அறியப்படாதது, ஒல் கைஃபு மஜ்ஹூலுன், ஒல் ஈமானு பிஹி வாஜிபுன் இதன் மீது நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் அர்ஷில் நிலைந்திருக்கின்றான் என்ற ஈமான் கொள்வது வாஜிப். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அ இப்படி அல்லாஹு தஆலா அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருக்கிறான் என்ற இந்த கேள்வியை எழுப்புவது என்பது என்ன, புதுமையானது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சஹாபாக்கள் கேட்டாங்க, அதை அப்படியே ஈமான் கொண்டாங்க. அவங்க என்ன செய்யல, எப்படி இருக்கிற அல்லாஹ், எப்படிப்பட்டவன், எப்படி அவன் நிலையாக இருக்கிறான் என்று எதுவுமே கேட்கல. ஏன்? அவர்களுக்கு தெரியும் ரப்பு ரப்பு, அப்து அப்து. அவர்களுக்கு தெரிந்தது படைத்த இறைவன் இந்த படைப்பினங்களுக்கு அவன் யாரை போன்றும் கிடையாது, லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர் என்று தெரிந்திருந்தது. அதனால என்ன, அவங்க சிமிஅனா வஅதானா என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப உடனே என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இந்த மனிதனை அங்கிருந்து, நீ ஒரு தீய மனிதன் என்றே என்ன எனக்கு தோன்றுகிறது. பிறகு அவர் அந்த மனிதன் மஜ்லிஸிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். இங்கு இதை நாம அறிந்து கொள்கின்றோம், தஃபக்கோ இல்ல சிரமம்தான். இங்கு விவாதமோ அல்லது வீணான விஷயங்கள்ல ஈடுபடுவது என்பது மனிதனை அழிவுக்கு தான் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. அதே போல நமக்கு உமர் இப்னு கத்தாபுடைய கூற்று பார்க்கும் பொழுது, தஃபக்கஹு கப்ல அன் தஸவ்வது உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்னால் என்ன செய்யுங்க, ஃபிக்ஹ் அந்த விஷயத்துல நீங்க ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில பதிவு செய்யும் பொழுது, புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதனுடைய விஷயத்துல சொல்லும் பொழுது, பஅத அன் தஸவ்வது ஐதன் வார்த்தை கப்ல அன் தஸவ்வது உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுப்பதற்கு முன்னால் கல்வி, மார்க்க கல்வியுடைய அடிப்படையை நீங்க தெரிஞ்சுக்கங்க என்று சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இன்னும் அது அதிகமான வார்த்தை பதிவு செய்யறாங்க, வபஅத அன் தஸவ்வது. என்ன அர்த்தம் இல்ல, இங்கு இந்த கூற்றுல பொறுப்பு கிடைப்பதற்கு முன்னால் தான் படிக்கணும் என்று கிடையாது. பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்ட பிறகும் கல்வியை நீங்க தொடர்ச்சியாக தொடரணும் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த கூற்றுடைய விளக்கத்தை தெரியப்படுத்துறாங்க. வபஅத அன் தஸவ்வது கல்வி பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில கல்வியுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கு பதிவு செய்ய இல்ல, இது மாதிரி சிரமங்கள்ல தான் போய் சேரக்கூடியதா இருக்கு. இங்கு அப்துல்லா பின் மசூத் அவருடைய கூற்று நம்ம பார்க்கிறோம். அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறினார்கள், ஒரு போர் உங்களை மூடிக்கொள்ளும் போது, அதாவது குழப்பம் காலங்கள், உங்களுக்கு என்ன நிலை இருக்கும்? அந்த காலத்தில் சிறுவன் அறிவில்லாமல் வளர்ச்சியடைவான், முதியவன் நேர்மையின்றி முதிர்ச்சியடைவான், மக்கள் ஒரு புதிய பழக்கத்தை முறையாக்கி கொள்வார்கள். அதை யாராவது ஒரு நாள் மாற்ற முயன்றால் இது மறுக்கப்பட வேண்டியது, அதான் முன்கர் என்று சொல்லுவாங்க. ஒரு சித்தாந்தம், ஒரு தவறான விஷயம் பரவடிச்சு, அதை தவறு என்று ஒரு காலம் வந்து சொன்னா என்ன செய்வாங்க, இது முன்கர் என்றால் இது முன்கரை, இது நீ இப்படி என்னை இது சொல்றதே தவறே என்று அவனை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது எப்பொழுது ஏற்படும் என்று கேட்கிறாங்க. உங்களுடைய அமானிதமாக இந்த மார்க்கத்தை கல்வி கற்று இதை ஒப்படைக்கக்கூடிய மக்கள் குறைந்து விட்டால், ஆட்சியாளர்கள் கல்வி இல்லாமல் பதவியில் வந்து அதிகமாக ஆகிவிட்டார்கள் என்றால், கல்வியாளர்கள் கல்வியாளர்கள் கல்வியுடைய விஷயத்தில் ஆழமாக படிக்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார். ஓதக்கூடிய, குரானை ஓத, மற்ற சரளமாக ஓதக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்களும் அதிகமாக இருப்பாங்க. நான் பார்க்கிறேன், இப்போ அங்குள்ள ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஹாஃபிஸ் ஆயிட்டாங்கன்னா
அல்லாஹ் அக்பர் பெரிய ஒரு விழாவாக நடத்துவாங்க. கூட இருக்கும் சில இடத்துல. ஆனா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம பார்க்கிறோம் ஹாஃபிதுகளாக நம்ம. ஆனால் என்ன, வெறும் படிக்கக்கூடிய நிலை இருக்கு. அதற்கு பிறகு அவங்களுடைய தொடர்பு எதுவுமே இல்லை, மறந்து போகக்கூடிய நிலை ஏற்படுது. அல்லது வெறும் படிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது, தஃபக்கோ கல்வி அதனுடைய ஆழமான கல்வி பெறுவது கிடையாது என்று கூறினார்கள். இங்க தீன் ஓதுவார்கள் வெறும் குரானிய அதிகரிக்கும் போது மக்கள் மார்க்கத்திற்காக அல்லாமல் பதவி புகழ் பணம் போன்றவற்றுக்காக கல்வி பெறும்போது மற்றும் மறுமை செயல்களால் இவ்வுலக வாழ்க்கை நாடும் போது பிரச்சனை ஃபித்னா வந்து அடையும். உலக மார்க்க விஷயங்கள் உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்படுது. என்னாகும், முசீபத்து ஃபித்னாதாகும், உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் முழுமையாக உங்களை மூழ்கடிக்கும் என்று தெரியப்படுகிறது. புகனித்துக்குரிய மாணவர்கள் மற்றும் மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சலஃபு சாலிஹீன்கள் இந்த விஷயத்துல 3 விஷயங்கள் செய்வாங்க. கல்வியை தேடுவாங்க, தேடிய கல்வியின் பிரகாரம் அமல்படுத்துவாங்க. இன்ஃபர்மேஷனுக்காக இல்லை, நம்முடைய மார்க்கத்தை நாம தெளிவாக புரிந்து அதை அமல்படுத்துவதற்காக என்ன செய்வாங்க, ஆழமாக கல்வி கற்பாங்க, அதன் பிரகாரம் அமல் செய்வாங்க. அதனுடன் அவங்க இந்த விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. போயிட்டு விவாதத்தில் விட மாட்டாங்க. விவாதம் என்பது ரொம்ப தூரமான ஒரு நிலை, அது எல்லாருக்கும் கிடையாது. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் என்ன இந்த விஷயத்துல ஈடுபடக்கூடிய நிலை, அதுவும் பெருமையாக நினைக்கிறாங்க. ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க, நான் இதுல பேசுவேன், நான் அதுல பேசுவேன். பாக்குறோமா இல்லையா? ஒண்ணுமே இருக்காது. ஹிஜாபுடைய விஷயத்துல பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுவேன், ஒண்ணுமே இருக்காது. அல்லாஹ் தாடிய விஷயத்துல பேசுறான்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அல்லாஹ் அக்பர். அவனுக்கு அடிப்படை எதுவுமே இருக்காது. வெறும் என்ன, அவன் பாப்புலர் ஆனது, அல்லது யூடியூபரா இருக்கிறாரு, அல்லது இன்னார் இருக்கிறார் என்பதற்காகவே பேச்சுகள் இருக்கு. இதற்கு முன்னால் நான் பார்த்தோம், பேசக்கூடியவன் நிறைய இருக்கிறான். ஆனா அந்த பேசக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் தான் குறைவு. ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப இருப்பாங்க, பேசக்கூடிய இவன் வந்து பேசுவான். ஆனா அந்த பேசுவதற்கு தகுதி இருக்கா? இந்த தகுதியாளர் தான். ஒரு டாக்டர் இருந்தா அந்த மெடிசனுடைய அந்த ஆபரேஷன் நேரத்துல அவன் தான் பேசுவான். வேற அவனும் பேசினானா உனக்கு தகுதியே இல்லை என்று நிப்பாட்டுருவான். உலக விஷயத்துல நமக்கு எல்லாம் தெரியுது. மார்க்க விஷயத்துல எவனுக்கு பேச்சு வருதோ பேசுறான். வார்த்தையுடைய மாயாஜாலத்தின் மூலமாக கவரக்கூடிய நிலை ஏற்படுது. ஆனால் பேசுவதற்கு தகுதி இருக்கா என்று பார்த்தால் தகுதியற்றவர்களாக தான் இருக்கிறோம். இதுதான் சிரமமான ஒரு நிலையா இருக்கு. இது நாம நினைவு கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிரமமான ஒரு நிலை. அதே போல வரக்கூடிய மற்ற விஷயங்களும் நம்ம பார்க்கணும். அதே போல குறைவான லைசமின் மன்ஹஜ் 12வது லைசமின் மன்ஹஜ் ஸலஃப் அத்துஃபூலு மின் ஜிதாலி மா அஹ்லில் பாத்தில் இன்னல் முஸ்லிம லா யாரிது தீனஹு லில் அஹ்வா. முன்னோர் சலஃபு சாலிஹீன்களுடைய போதுமான கல்வி இல்லாமல் வழிகெட்ட கூட்டத்தார்களிடம் விவாதத்தில் ஈடுபடக்கூடாது, ஈடுபட மாட்டார். பார்க்கிறோம், எல்லா விஷயத்தையும் ஈடுபடுறன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன, இஸ்லாத்தை தெரியப்படுத்துறன்னு சொல்லிட்டு போறாங்க, நபியை அறிமுகப்படுத்தணும் போறாங்க. எல்லாம் நடந்த அந்த டெபேட்டு, இந்த விவாதத்துல பார்க்க ரொம்ப கவலையா இருக்கு. இஸ்லாத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு போய் புரிய வைக்கிறதுக்கு போயிட்டு அவங்களுடைய மதிக்கக்கூடிய அவங்க நினைக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர்களை மிக அருவருக்கத்தக்க வார்த்தை பேசிட்டு வராங்க. இதனால என்ன ஆகுது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த விமர்சனமுடைய ஒரு பொருளாக வராங்க. நடந்த சம்பவம் நீங்களும் யூடியூப்ல பார்த்துருக்கீங்க. ஒரு கூட்டம் கிறிஸ்துவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி தெரியப்படுத்தணும், நபியை பற்றி தெரியப்படுத்தணும் என்று சொல்லி ஆரம்பிச்ச அந்த விவாதம், அல்லாஹ் அக்பர், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சில வார்த்தைகள் சொன்னதுனால, அம்மை மரியமை பற்றி சில விஷயங்கள் சொன்னதுனால அவங்களுடைய இந்த வார்த்தை அவங்க ரொம்ப ஒரு தரக்குறைவாக இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விமர்சனம் ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் அவன் பதிவு செய்யணும், ஒரு முஸ்லீம் அல்லாத பதிவு செய்யணும், பாருங்க நீங்க இது மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது நாம கடவுளாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவரை நீங்க
கொச்சையாக பேசுறீங்க, இது சரியானது கிடையாது. நான் கூட உங்களுடைய நபியை என்ன செய்யலாம், நான் பேசுவதற்கு ஒரு நிமிடம் இல்லை என்று அம்மை ஆயிஷா என்னுடைய இந்த திருமணத்துடையோ அல்லது மற்ற இதர மனைவிகளுடைய விஷயத்துல என்ன செய்யறாங்க, இது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இது மாதிரி நிறைய ஏற்படுது. மார்க்கத்தை எத்தி வைப்பது விவாதத்தை கொண்டெல்லாம் முடியாது. மார்க்கம் உள்ளத்தில் பதிவாகக்கூடிய விஷயம். உள்ளத்திலிருந்து உள்ளத்தோடு போனாதான் அது பதிவாகும். அதற்கு மென்மையான விஷயங்கள் தான், மென்மையான வார்த்தை தான். அதற்கு கல்வி இருக்கும். இல்ல அங்க பிரச்சனை தான். அறக்குறை படிச்சுட்டு போனா பிரச்சனை. அதான் உலமாக்கெல்லாம் செய்யறாங்க. தாவா செய்யக்கூடியவங்க அடிப்படை அந்த கல்வி தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய கேள்விகளுக்குரிய விஷயத்த தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை தெரியலன்னா பேசக்கூடாது. ஏன் தாவா செய்ய வேண்டிய விஷயத்துல பிரச்சனைகள் அதிகமாகுது. உலமாக்களுக்கு அது அங்க ஏதாவது செஞ்சுட்டு வந்துடுறாங்க. பிறகு உலமாக்களோ அறிஞர்களோ அந்த மேடையிலோ அல்லது ஜுமாவுடைய விஷயத்துல தெரியப்படுத்தக்கூடிய இருக்கு. இது நம்முடைய செலஃபுடைய முறை கிடையாது. குறைவான கல்வி வைத்துக் கொண்டு விவாதத்தில் விழுவது என்பது சரியான விஷயம். யாருக்கு இந்த விவாதம், இந்த டிபேட்டுடைய விஷயம் கொடுக்கப்படுதோ மனிதர் ரொம்ப மோசமான நிலையம். ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை பார்க்கும் பொழுது திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ் வரங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார். அபு உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ظل قوم بعد هدى, எந்த ஒரு சமுதாயம் தங்கள் இருந்த நேர்வழியிலிருந்து வழி தவறியது விவாத பிரதிவாதங்களுக்கு, வீண் தர்க்கத்திற்கு ஆளான பின்னரே தவிர வேறில்லை. மா ظل قوم بعد هدى كانوا عليه الا اوتوا الجدل. ஜதல் என்று சொல்லக்கூடிய வாதம் பிரவாதம் என்ற தர்க்கம் செய்யக்கூடிய விஷயத்துல உள்ள விழுந்ததுனாலதான் ஹிதாயத்திற்கு பிறகு வெளிக்கேட்டில் போனாங்க. ஹிதாயத்து பெற்ற பிறகு வழிகேட்டு சென்ற காரணம் இதுதான் என்று இங்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதுறாங்க. மா ضربوا لك الا جدلا بل هم قوم خصمون. நபியே, இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தாங்க. நபியே, இவர்கள் உமக்கு எடுத்துக்காட்டாக காட்டியது வாதத்தை மட்டுமே ஆகும், மாறாக இவர்கள் வாக்குவாதக்காரர்கள் உள்ளார் என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறார். இதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன ஆகும், அறக்குறை வாதத்தை வைக்கிறான். யாரெல்லாம் விவாதத்துக்கு போனாங்களோ காயப்பட்டுதான் வந்திருக்கு. எப்படிப்பட்ட காயம்? விவாதத்திற்கு போவதற்கு முன்னாடி இருந்த ஈமானு இப்ப சந்தேகமாக வந்துருச்சு. ஒண்ணு அந்த அவனுடைய பிரதிவாதமோ அல்லது அவனுடைய அந்த ஆதாரம் இவனுடைய உள்ளத்துல பதிவாகி இருந்த ஈமானை இழந்துட்டான். இல்ல அங்கிருந்து வெளியே வந்தாலும் சரி, வெளியே வரும் பொழுது காயத்தோடு தான் வந்திருக்கு. ஜுருவாகி அவனுடைய இந்த ஈமானு சந்தேகத்துக்குரியதான் வந்திருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால்தான் கல்வி நமக்கு நம்ம கல்வி முழுமையாக பெறாமல் இந்த விஷயத்துல போகணும். எந்த ஒரு அறிஞர்களும் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அறிஞரும் ஒரு ஜாஹிலிடம் வந்து பேசணும். எந்த ஒரு அறிஞர் கல்வியாளர்களாக இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் விவாதத்துக்கு வாங்க என்று சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் படிச்சிருக்கீங்கன்னு கேட்பான். ஏன் இல்லைன்னா அவனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் போவான். அது கொண்டு சத்தியத்திற்கு என்ன இல்லை நிலைநாட்ட முடியாது. அவன் வந்து என்ன செய்வான், அவனுடைய சித்தாந்தத்திற்கு நிலைநாட்டுவதற்காக பயனுள்ளதாக அல்லது புரோகிதா இருக்கும். மார்க்கத்தை சத்தியத்தை புரிய வைப்பதற்காக அது கிரைட்டேரியாவாக இருக்கு. அதனால்தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது, எந்த ஒரு அறிஞரிடம் இந்த முனாதராவுடைய விஷயங்கள் செய்யும் பொழுது அங்கு நாங்கள் தோல்வது கிடையாது. அதே மாதிரி எந்த ஜாஹில்கிட்ட பேசினாலும் அங்கு நாதாவாயடைஞ்ச நிலையில் இருந்த என்று அவங்களுடைய அந்த வரலாற்றுல பதிவாகுது. இது ஏன் அவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அவங்க என்ன ஆனாலும் சரி, தன்னுடைய பேச்சு என்ன ஆகக்கூடாது, கீழே விடக்கூடாது, மண்ணுங்க. அல்லாஹ் அக்பர். இதனால என்ன ஆகுது, தனிப்பட்ட மனிதனுடைய ஈகோ தான் அங்கு பிரச்சனை வருது. அவன் சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயத்துல போக மாட்டான். ஈகோ தான் அவனுக்கு முன்னாடி வரும். அதனால்தான் இது நம்முடைய வேலைகள் கிடையாது. நம்முடைய வேலைகள் வீணான ஃபித்னாக்கள்ல நம்ம போட மாட்டோம். மன வச்சுடைய இந்த மாதிரி சந்தேகமான விஷயங்கள் நம்ம ஆழ்த்த மாட்டோம். நம்ம அல்லான்னு சொல்லிட்டு படிச்சோம், நம்ம அமல்படுத்தி கொண்டு நம்முடைய விஷயங்கள் இது என்னுடைய வேலைகள் இவ்வளவுதான் என்று சொல்லிட்டு போவோம். நான் இஸ்லாத்தை இது பண்ண சொல்லி மீடியால பாருங்க, மீடியால
வாட்ஸ்அப் மூலமா அல்லது டெலிகிராம் வேற எந்த ஒரு இப்போ இருக்கக்கூடிய யூடியூபா இல்ல கமெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்த கமெண்ட் கொடுக்குறேன் என்று எங்கேயோ போய் நவுதுமில்லா இந்த ஒரு கட்டத்துல அவன் என்ன ஆகுறான், அரைக்குறை கல்வி இருந்த காரணத்தினால அடுத்த இதுல என்ன சேனல்ல அவன் அவங்களுடைய சப்போர்ட் பேசக்கூடியவனா ஆயிடும். பாக்குறோமே இல்லையே? சமீபத்திலேயே பார்க்கும்பொழுது சிலர் உலமாக்கள், சவுதி உலமாக்கள் அவ்வளவு சித்தரிச்சாங்க. அவங்களுக்கு தகுதியே கிடையாது, தகுதியற்று அப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு அவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ செஞ்சவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ சவுதி உலமாக்களை பார்த்தாலே என்ன செய்யறாங்க, பதிவு செய்யும் மட்டும் இல்ல மற்ற உலமாக்கள் என்ன செய்யறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையை கொண்டு என்ன பயன்படுத்தும். இது யாரு ஏற்படுத்தி விட்டாங்க? அரைக்குறையாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்க, இது மாதிரி விஷயத்துல பேசுறதுனால இந்த மாணவர்களுடைய விஷயம் என்னாச்சு, எங்கேயோ வழிகேட்டுல போயிடுச்சு. ஃபித்னா உள்ள வருது, ஹவாரிஜுடைய ஃபித்னா. இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை சந்தேகமான அல்லது இது மாதிரி விவாதத்துடைய விஷயத்துல ஈடுபடுத்தக்கூடாது. இல்ல காயப்பட்டுதான் நம்ம வரும். எத்தனை பேர் அல்லாஹ் அக்பர் இந்த இதுக்கு போனவங்க, அவங்களை திருத்துறேன்னு போனவங்க அப்படியே மாறிட்டு. வாசில் இப்னு அத்தா விஷயங்கள் நமக்கு தெரியும். வாசில் இப்னு அத்தாவுடைய நிலை அல்லாஹ் அக்பர், இதுல இருந்து சில சஹாபாக்களிடம் படிச்சிருக்கு. ஹவாரிஜுடைய பெண்ணை திருமணம் முடிச்சு அவங்களை மாத்துவதற்காக போனாரு. அவருடைய பெரிய ஒரு தாயாக ஹவாரிஜுடைய எந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு கொன்ற அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம்னு புகழ்ந்து பாடல் எழுதியிருக்கிறார், கவிதை எழுதியிருக்கு. எந்த அளவுக்கு அவர் கொண்டு சென்றிருப்பார். பெரிய ஒரு தவறு. நாம நம்முடைய ஈமானை, நம்முடைய மார்க்கத்தை இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, முற்படுத்தக்கூடாது. நாம நம்முடைய விஷயங்களை பாதுகாக்க வேண்டும். அதுதான் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸிலும் அபகதுர் ரிஜாலி இலல்லாஹி அல் அலதுல் ஹஸம் அல் ஹஸிம், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுக்கத்தக்க மனிதன் விடாமல் சண்டை பிடிக்கக்கூடிய பிடிவாதமான வாதாடி. இவனுடைய நோக்கம் இதுதான், சண்டை, இந்த வாதாடக்கூடிய விஷயமே இருக்கும். இது அல்லாஹ்வுக்கு மிக வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. அல்லாஹ் தஆலாவுக்கு இது பிடிக்காத ஒன்று. இங்கு இந்த விஷயத்துல நாம நினைவு கொள்ள வேண்டும். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? கடைசி இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அடுத்த இதுல நம்ம தெரியப்படுத்துவோம். சிலது இங்க நாம இந்த விஷயத்தை தெரியப்படுத்தலாம். 13வது லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் அல் கலாம் பில் முஜ்மலாத்தி வ தர்கு தஃஸீல் வல் பயான். ஸலஃப் என்னும் முன்னோரின் வழிமுறையில் மார்க்க விஷயங்களை விரிவாகவும் தெளிவாகவும் விளங்காமல் சுருக்கமான அல்லது பொதுவாக சொற்களில் பேசுவது இடம்பெறாது. இது எப்படி? முஜ்மல் என்ற வார்த்தை வருது. முஜ்மல் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அது நோட்ஸா அடுத்த விஷயம் நம்ம பார்க்கலாம். முஜ்மல் என்று சொன்னால் சுருக்கமாக அல்லது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும். இதற்கு ஆப்போசிட்டா தஃப்சீல், விளக்கமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும், இன்னொன்று பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ முஜ்மல் என்று சொல்லும் பொழுது பொதுவாக சொல்லப்படும். எடுத்துக்காட்டாக நமக்கு சில ஆதாரங்கள், சில எடுத்துக்காட்டு நம்ம தெரியப்படுத்தும். இதுதான் வழி கேட்டு அல்லது பிதாத்வாதியுடைய ஒரு வழிமுறை. அவங்களுடைய இந்த பிதாத்துக்காக பொதுவான ஆதாரத்தை எடுத்துப்பாங்க. எடுக்கிறது குரானுடையோ அல்லது வசனம் அல்லது ஹதீஸ்கள் தான் எடுப்பாங்க. ஆனா பொதுவாக இருக்கும். அது தெளிவாக்கப்பட்ட விஷயங்கள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பிதாத்திற்கு உறுதுணையாக இருக்காது, தெளிவாக எடுத்துக்கொண்டாங்க. எடுத்துக்காட்டாக இப்போ துவா என்பது இபாதத். அத்வா ஹுவல் இபாதத். ஹதீஸ் வருது நமக்கு, துவா என்பது இபாதத்து. இப்படி இந்த துவா என்ற இபாதத்து பொதுவான விஷயத்தை எடுத்துட்டு இப்ப என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா செய்யறாங்க. அல்லது வேற எங்க போனாலும் என்ன துவா செய்யக்கூடிய அது ஃபாத்தியாவுடைய விஷயங்கள்லாம் செய்யறாங்க. கேட்டா என்ன செய்யறாங்க, துவா ஹுவல் இபாதத், இபாதத்தை நீ நிப்பாட்டுற என்று என்ன செய்யறாங்க, இதற்கு ஆதாரம் கொடுங்க. இது முஜ்மல். இது முஜ்மல். மார்க்கத்துல ஒரு விஷயம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்குன்னா அதனுடைய விளக்கத்தையும் நாம தேடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நம்முடைய அமல் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமலாக இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும்.
இரண்டாவது சுன்னத்து இருக்கணும், முத்தாபா இருக்கணும். இங்கு முஜ்மல் இவரு அத்வா ஒல் இபாதால எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா இத சுன்னத்தான அடிப்படையில தான் எடுத்துக்கணும். அப்போ நாம எங்க பார்ப்போம்? இப்ப முஜ்மல் துவா பிரார்த்தனை ஒரு இபாதத்து. சரி, இது எங்கெல்லாம் செய்யணும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பி தந்திருக்கிறாங்க. அப்போ நாம பார்ப்போம். அப்போ பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சலாமுக்கு பிறகு கூட்டு துவாவை எங்குமே செய்தது கிடையாது. எங்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இது மாதிரி விஷயங்களை செய்யல. ஆனா இவங்க ஆதாரம் சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது? முஜ்மல் பொதுவாக எடுத்துக்கணும், தஃசீலை விட்டுறாங்க. இரண்டாவது எடுத்துக்காட்டு அவங்களுடைய விஷயம் பார்க்கும் பொழுது அதான். இப்ப அதான் என்பது இபாதத்து, தொழுகைக்கு நமக்கு அதான் தேவை. இந்த இபாதத் என்பது முஜ்மல், பொதுவாக அதான் என்பது ஒரு வழக்க வழிபாடு, ஒரு இபாதத். அது ஒருத்தர் செய்தால் நம்மளுடைய தொழுகைக்காக அது போதுமானதாக இருக்கும், ஒரு இபாதத்தை நிறைவேற்றும். இப்போ தொழுகைக்காக அதான் கொடுக்குறோம்னா அவங்களுக்கு நம்ம ஜனாதா தொழுகைக்கும் அதான் கொடுங்கன்னு சொல்லலாமே. முஜ்மல்ல எடுத்துட்டீங்க, அதே தொழுகை எல்லாமே தொழுகை தானே. எந்த தொழுகை தொழுதாலும் அதான் கொடுக்கணும் என்று சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஜனாதா நேரத்துல சொல்வது என்பது வரலங்க என்று சொன்னாங்க. அப்போ இங்கு மட்டும் எங்க வந்திருக்கு? துவாவுடைய விஷயத்துல எங்க வந்திருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு செஞ்சிருக்காங்க என்று எங்க வந்திருக்கு? புரிய அந்த விஷயம். இப்போ நீங்க ஒரு முஜ்மல் எடுக்கிறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்க எடுக்கணுமே, இருக்கிற தொழுகை என்று சொல்லப்பட்டது எல்லா தொழுகைகளும் அதான் சொல்லலாமே. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தரூதை அனுப்புவதற்காக, ஸலவாத் அனுப்புவதற்காக சொல்லியிருக்கு. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அங்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாமை தரூதை நாம சொல்லணும். எல்லா நேரத்துல என்ன செய்யறான் மனிதன்? இதை எடுத்துக்கிட்டு தரூதை சொல்லணும்னு சொல்லிட்டு தரூத பாடல்களாக பாடுறாரு. கேட்டா அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இது மாதிரிதான் என்ன ஆகுது? பிரச்சனைகள் கேடுவது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாடல் சலாத்து ஓதுறோம், சலாம் ஓதுறோம் என்று எப்படிலாம் ஓதுறாங்க? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி என்று பள்ளிவாசல் அஸருக்கு பிறகு அஜருக்கு பிறகு ஓதப்படுது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ்வே சொல்றான் சலாம் ஓதுங்க. இது முஜ்மல். இதுக்கு தஃசீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், அதுல அவங்களுக்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் அநேகமாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சலாம் சொல்வது கற்றுக் கொடுத்தா உங்கள் மீது சலவாத்தை சொல்வது எப்படி என்று கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹுதை கற்றுக் கொடுத்தார்கள். பாத்தீங்களா? அங்க எங்களுக்கு சலாம் சொல்வது என்று புரிஞ்சிருச்சு. சலவாத் ஓதுவது என்பது நமக்கு எப்படி என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தஷஹுதை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து என்ற தஷஹுதை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி? அதுவும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது போல கற்றுக் கொடுத்தார்கள். அவங்களுக்கு சலாமுடைய விஷயங்கள் தனியாக தெரிஞ்சது. அதே மாதிரி தரூதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக கற்று தந்தாங்க. இப்போ அவங்க கேட்டு என்ன செஞ்சாங்க? தெளிவு பெற்றாங்க. அது தஃசீல் இங்க இருக்கு. அதுவும் என்ன, நான் விரும்பிய ஒரு வார்த்தை இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா இங்க பாக்குறோம் ஸலாத்து நாரியா, ஸலாத்து இது அது என்னென்ன பேரெல்லாம். இந்த பிதாத்துடைய விஷயங்கள்ல பேர் வைக்கிறது பெரிய ஒரு ட்விஸ்ட். பேர் எவ்வளவு ஒரு ஈர்க்கக்கூடியதா இருக்குமோ அவ்வளவு அது மக்களுக்கு போய் சேரும். ஸலாத்துன் நாரியா, ஸலாத்துன் நாரியா, ஸலாத்து தஸ்பீஹ் இப்படி என்ற விஷயங்கள் என்ன செய்றாங்க? பேரை நவிக்கக்கூடிய நம்ம பார்க்கணும். ஆக இது நம்முடைய வழிமுறை, சலஃபு ஸாலிஹுடைய வழிமுறை. பொதுவாக சொல்லப்பட்ட விஷயத்துல
அதற்கு நாம மார்க்கத்துல தெளிவு எங்க என்று பார்ப்போம். அகீமுஸ்ஸலா என்று சொல்லப்பட்டது தொழுகை நிலைநாட்டுங்கள். எப்படி தொழுவது? அதுக்கு தஃசீல் இருக்கு, விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆனில விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது அல் முத்லக் என்பது பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம். அதுல எப்படி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்காது, எவ்வளவு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்காது, எவ்வளவு அந்த அளவு இருக்கு. இது எங்க இருக்கும்? தஃசீலாக சொல்லப்படக்கூடிய விஷயத்துல இருக்கும் என்று அவங்க தெரியப்படுத்துறாங்க. இப்போ ஜக்காத்துடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா ஜக்காத் கொடுங்க என்று சொல்றாங்க. அகீமுஸ்ஸலா வாத்து ஜக்கா. நம்ம சாப்பிடுற பொருள், உடுத்துற பொருள், பயன்படுத்துற பொருள், இதுக்கெல்லாம் ஜக்காத்தா? எல்லாத்துக்கும் கொடுக்கணுமே. ஜக்காத்து பொதுவாக எடுக்கும் பொழுது எல்லா விஷயத்திற்கும் ஜக்காத் கொடுக்கணும்னு நிலையம். இது பொதுவாக இருக்கு ஒரு சட்டம். இதை விளக்கமாகத்தான் தஃசீலாக வந்து இருக்கக்கூடிய நமக்கு இன்னொரு சட்டம், அதுதான் பார்க்கணும். அது பார்த்துதான் என்ன செய்வாங்க ஸலஃபு ஸாலிஹீன்கள் ஒரு தீர்வுக்கு வருவாங்க. பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுக்க மாட்டாங்க. ஆனால் அஹ்லு ضலாலா பொதுவாக ஃபிரக ضالா கேட்ட கூட்டங்கள் பொதுவான விஷயத்தை எடுத்து தனக்கு சாதகமாக என்ன செய்வாங்க, அதை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தது. அதனால்தான் மீலாது நபியை கொண்டாடுவதற்காக ஒரு புத்தகம், பெரிய புத்தகம் எழுதப்பட்டது. ஒரு அறிஞர் எழுதினார். அதனுடைய ஆதாரம் பார்த்தீங்கன்னா அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ். நியமத்திலேயே சிறந்த நியமத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள். அவரை விட சிறந்த ஒரு நமக்கு அருக்குடையே கிடையாது. ஃபல்யஃப்ரஹு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு பக்கமா எழுதிச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன? பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து மக்களை இந்த தஃசீலாக இருக்கக்கூடிய விஷயத்தை இருந்து மறைக்கக்கூடியவருக்காக இது மன்ஹஜு ஸலஃப் கிடையாது. இது வெளிக்கேட்ட கூட்டங்களுடைய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. ஆலு சொன்னா இந்த விஷயங்கள்ல இது விஷயம் வந்து செய்ய மாட்டாங்க. அதானுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, அதான் சொல்லும் பொழுது ஷைத்தான் ஓடுறான் என்று நமக்கு தெரியும். ஹதீஸ்கள் வருது. திரும்ப இகாமத்தினுடைய நேரத்திலே வந்து என்ன செய்யறான்? ஷைத்தானு ஓடுறான். அதுக்கு பிறகு நினைவுபடுத்துறான், வஸ்வசாவை போடுறான். எப்போல்லாம் வஸ்வசா வருமோ அப்பெல்லாம் தான் சொல்லிட்டு இருங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அங்கு நமக்கு மார்க்கம் என்ன செய்யல, அந்த நேரத்தில் அதுக்கு தீர்வுன்னு சொல்லலை. மாறாக வேறு ஒரு தீர்வை நமக்கு காண்பித்திருக்கு. எல்லா இடத்திலையும் விசுவாசா, ஷைத்தானுடைய விசுவாசம் எல்லா இடத்துலயும் அதான போடுனா இதெல்லாம் ஆகுமா? இதெல்லாம் ஆகாது. ஆக இந்த விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம பொதுவான ஆதாரங்களை கொண்டு தஃசீல விளக்கமாக சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம புறக்கணிக்க கூடாது. இது ஸலஃபுடைய மன்ஹஜ் கிடையாது. மாறாக பொதுவாக சொல்லப்பட்ட விஷயத்த இதுக்கு என்ன தெளிவு என்று மார்க்கம் சொல்லி இருக்கும், அதை நம்ம தேடும். இப்போ தஹ்ரீரு ரகபா, ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்கின்ற வசனம் வருது. இந்த வசனம் இன்னொரு வசனத்துல வருது, தஹ்ரீரு ரகபத்தி முஃமினா, அங்கே விடுதலை செய்வது என்பது முஃமினான அடிமைகளை விடுதலை செய்வது என்று வருது. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? தவறானவர்களை தான் போகும். அதே மாதிரி கரத்துடைய நம்முடைய கழுவும் பொழுது நம்ம முழங்கை வரை கழுவது என்று இருக்கு. அங்க கூட என்ன ஐதீக்கும் என்று பயன்படுத்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய திருடினான் என்ற காரணத்தினால வெட்டப்படுவதுடைய விஷயங்கள் என்ன? அங்கு கரம் என்று பயன்படுத்தப்பட்டது. அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து மக்தாவு ஐதியஹுமா ஜஸாஅன் பிமா கஸபா நகால மினல்லாஹ். திருடன் மற்றும் திருடியுடைய கைகள் வெட்டப்படுவது. கைகள் இங்க வரைக்கும் இருக்கு. கை என்று சொன்ன இங்க வரைக்கும் இருக்கு. இதை எடுத்துட்டான்னா எல்லாருடைய கை என்ன செய்யும்? எல்லாத்தையும் வெட்ட போட்டு நிலையுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க? இதற்கு எங்க விளக்கம் நமக்கு தஃசீலான வரக்கூடிய ஆதாரத்தை நமக்கு வரும். இதுதான் நம்ம ஸலஃபுடைய ஒரு மன்ஹஜ், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய ஒரு நிலை. இல்ல இந்த முஜ்மலை மட்டும் கொண்டு தஃசீல புறக்கணிக்கக்கூடிய நம்முடைய வழக்கம் கிடையாது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப்
அல் கலாமு பில் முஜ்மலாத், பொதுவான விஷயங்கள், சுருக்கமான அல்லது பொதுவான சொற்களை பேசுவது அங்கு இல்லை. மாறாக ஒத்தர்குல் தஃசீல் வல் பயான், விளக்கமாக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயத்த என்ன செய்வாங்க, இவங்க புறக்கணிச்சிருவாங்க. இது மார்க்கம் மன்னது சலஃபு சொல்லப்படுது. மாறாக பொதுவான விஷயத்த நாம இதற்கு விளக்கம் என்ன இருக்கு என்று நம்ம தெரியப்படுத்தும். இதை நாம எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்காட்டாக இப்படி விஷயங்களை பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத வத்தம என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பிணம், செத்த பிணம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கு. ரத்தத்தை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கு. இப்போ எல்லா பிணமும் ஹராம் தானே, எல்லா ரத்தமும் ஹராம் தான். ஆனால் மார்க்கம் இந்த பொதுவான விஷயத்தை சில விதிவிலக்குடன் வந்திருக்கு. என்ன அது? மீன்கள், கடலுடைய செத்த மீன்கள் அனைத்துமே ஹலால். அல்மாஉ தஹூருன் வல் ஹில்லு மைத்ததுஹு. அதே மாதிரி உஹில்லத் லகும் தமான், 2 ரத்தம் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது. நமக்கு இந்த மண்ணீரலும் நமக்கு கல்லீரலாக இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹலாலாக்கப்பட்டிருக்கு. இது எங்க நம்ம பெறுவோம்? தஃசீலாக வரக்கூடிய ஹதீஸ்ல தான் இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாதான் எப்பொழுது பொதுவான ஒரு சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்களோ அது வரை நம்ம செய்யலன்னா நம்ம சரியான ஒரு மனதில் இல்லை. எந்த ஒரு சட்டமும் வரக்கூடிய சட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பி என்ன செஞ்சிருக்கார்? அதை தெளிவுபடுத்தியிருக்கார். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப லிதுபையின லின்னாஸ், நாம் உங்கள் மீது குர்ஆனை இறக்கிய காரணம் என்ன? மக்களுக்கு பயான் செய்யும், இது விளக்குங்க, தெளிவுபடுத்துங்க என்றதுக்காக தான். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுடைய சட்டத்திற்கு விளக்கமாக தஃசீலாக அவங்க வந்திருக்காங்க. முஜ்மலாக சொல்லப்பட்ட விஷயம் நமக்கு சுன்னாவில் நாம் பார்த்தோம் என்றால் தெளிவு வரும். ஆனால் இங்க என்ன ஆகின்றது? சிலர் இந்த முஜ்மலான சட்டத்தை எடுத்து ஆதாரம் சரியானதா இருக்கு, அதை எடுத்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய பார்க்கிறோம். இது தவறான ஒரு நிலைப்பாடு. இது மன்ஹஜு ஸலஃபில் கிடையாது. ஒன்று மன்னிக்கணும், பொருள் கொஞ்சம் இதாயிடுச்சு. இன்னைக்கு இதுவரை அடுத்த அமர்வில் நம்ம வேறு விஷயங்களை பார்க்கலாம். அல்லது மஷூராவுக்கு பிறகு ரமதானுடைய நெருக்கம் வருது. சலஃபு சாலிஹீன்களும் ரமதானும் அல்லது ரமதான் சலஃபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, ஏன்னா நம்ம சலஃபு சாலிஹீன்களுடைய விஷயங்களை தொடர்ச்சியாக படிச்சுட்டு வரோம். இது படிக்கக்கூடிய காரணமே நாம் நம்முடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான். சலஃபுடைய மனதில் இருக்கணும், வெளிக்கேட்டில் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான். அந்த அடிப்படையில ரமதான் ஒரு சிறந்த ஒரு மாதமாக வருகின்றது. இந்த மாதத்தில் அமல்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில சில அநேகமாக கடைசி அமர்வாக இருக்கலாம். அந்த ஆலோசனை இன்ஷா அல்லாஹ்